ஐயா, இந்த பக்கம் இருக்கேன். வேலையா இருக்குயா? வெளியே எங்கேயாச்சும் போக வேண்டியது இருக்கோ? ஏமா சாப்பாடு ரெடி பண்ணுவா? சாப்பாடு எனக்கு எதுவும் வேண்டாமா. வெளிய ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போக வேண்டியது இருக்கு. சாப்பாடு நைட்டுக்கு எனக்கு வேண்டாம். ஷாலினியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால. ஸோ நீங்க சமைச்சுக்கிறதுனா ஓகே, இல்லைன்னா வெளியே எதனா வாங்கிட்டு வரேன். ஏலே, சாலி எங்க ஆஸ்பத்திரிக்கு போனா? வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டா? ஆ, ஆமால, உள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா ரூம்குள்ள. ரூம்லயா? வரதா எதுவும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலையே. இப்பதான் போனா 1 hour கூட இல்ல, அதுக்குள்ள வந்துட்டாலோ. கேப் எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சொன்னாலா? எதுவும் சொல்லல, அமைதியா வந்தா. என்னாச்சுமான்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைன்னு சொன்னா. உள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டா. கதவை தட்டுன்னு திறக்கவும் மாட்டேங்கிறா. அதான் சரி, 2 பேரும் எதனா சண்டை போட்டுக்கிட்டீங்களோ என்ன ஏதுன்னு தெரியலன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். சண்டைலாம் எதுவுமே இல்லம்மா. நான் ஏன் அவகிட்ட சண்டை போட போறேன்? என்னால லூசா சும்மா சும்மா அவகிட்ட சண்டை போடுறதுக்கு காரணமே இல்லாம நல்லா தானே இருந்தோம். சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? இவ என்னத்துக்கு வந்தா? ஹாஸ்பிட்டல்ல வர ஆள் இல்ல. ரகு மட்டும் தான் தனியா பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறதுனாலதான் அவனை பார்க்க சொன்னேன். நான் போக வேண்டியது. சரி, இவ போறாலே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பான்னு நினைச்சா சிங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஐயா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? என்னம்மா புரியல? ஏலே, அவ என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு போயிட்டு அவளை கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஆஸ்பத்திரி புராணத்தை படிக்கிட்டு இருக்க? கேப் ஏதாச்சும் கிடைச்சிருக்காதான் இருக்கும். நான் போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேம்மா. ஒரு 5 நிமிஷத்துல போறேன். இப்படி இருந்தா எப்படி? மூஞ்சி பிள்ளைக்கு வாடினாப்புல இருக்கு. அதனாலதானே வந்து சொல்றேன். ஏன்னா உன்கிட்ட வந்து ஏன் சொல்ல போறேன்? நானும் கூப்பிட்டு பாத்துட்டேன், சத்தமே குடுக்கல. நீங்க கூப்பிட்டு வெளியே வரலையா என்ன? வரலன்றதுனாலதானே உன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு போய் கேளு முதல்ல. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், போ. ஷாலினி, அவளை போயிட்டு என்னன்னு கேட்க சொன்னேன். இங்க இருந்துகிட்டே அவளை கூப்பிட சொல்லல. நீ என்ன ராஜாவா? உனக்கு என்ன வடிமையா அங்க இருந்து வர சொல்லிருக்கு? உன்னால எஞ்சி போய் பார்க்க முடியாதா என்னன்னு சொல்லிட்டு? கட்டினவளை பாக்காதவன் என்ன? மாமா மாமா ஆரம்பிக்காதீங்க. வேலை இருக்கு. சரி, முடிச்சிட்டு போவோமேன்னு பார்த்தேன். நீங்க இப்ப உடனே போய் பேசுங்கன்றீங்க. சரி, கூப்பிடுவோமேன்னு நினைச்சேன். ஷாலினி, சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, உங்க மருமக கிட்ட நானே போய் பேசுறேன், போதுமா? போங்க, போயிட்டு வேலை இருந்தா பாருங்க. சின்ன பிள்ளையோ, அவ என்னமோ பிரச்சனையில உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றேன். இவன் பாட்டுன்னு கண்டுக்காம இருக்கிறத பாரு. ஐயோ கடவுளே, எங்க போய் முடிய போதே இதெல்லாம். இந்த ஒரு வாரமா நல்லா தானே இருந்தா. ரொம்ப ஹாப்பியா தானே பேசிக்கிட்டு இருந்தா. என்னவா இருக்கும்? இவ்வளவு நேரம் கூப்பிடுறனே, வரணும்னு தோணுதா பாரு இவ்வள. அம்மா எந்திங்கம்மா. என்னம்மா? சாட்டம்மா, மாத்திரைய போட்டுட்டேன். ராமரா குருத்துரா படுக்க வச்சான், சாப்பிட்டேன். மாமா சாப்பிட்டீங்கன்னு தெரியும், மாத்திரை போட்டுட்டீங்கன்னு தெரியும். நாங்க பேச வந்த விஷயம் வேற. 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அத பத்தி சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்னதியா? அது வந்து ரேஷ்மா சொல்லுவா. ஆமா, நீங்களே தான் சொல்லிருங்க. என்னதுமா? என்ன சொல்லுங்க? ஆஸ்பத்திரிக்கு போனோமோ? ஹாஸ்பிட்டல் விஷயம் தான், இது வேற விஷயம். அது சொல்லுங்க ரேஷ்மா. அத்த, அது வந்து என்னன்னா, ரோஷன் கூட விளையாட ஒரு ஆள் வந்திருக்கு. தேனு பிள்ளை வந்திருக்காளோ? ஏன் நிலாவா வந்திருக்கா? அம்மைக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, இங்கன வேண்டையா வெளியவே வச்சு விளையாடட்டும். அது சரி, அம்மா மாதிரி பிள்ளை, பிள்ளை மாதிரி அம்மா. உங்ககிட்ட எல்லாம் இன்டைரக்டா சொன்ன பாத்தீங்களா? ஏன் தப்புதான். அத்த, ரோஷன் கூட விளையாட நிலா இல்ல, நம்ம வீட்லயே இருக்கிறக்காண்டி உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வர போறாங்க. ரேசுமா, அப்படியா? சொல்லவே இல்லைங்கிட்ட, நீ நாள மறைச்சிட்டா. 2 நாளைக்கு முன்னாடி கேட்கும் போது இல்லன்னு சொன்னா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனா. யார போய் சொன்ன என்கிட்ட? அம்மைக்கிட்டே போய் சொல்லிட்டுல நீ? ரேசுமா, ரேசுமா. அத்தா அத்தா அத்தா, படுத்துட்டே இருங்க. ஏன் எந்திக்கிறீங்க? தலை வலிக்குதுன்னு சொல்றீங்களா? தலை தூக்குனா
ஆம், அது வந்து அஹ், குழந்தை அஹ், நாள் தள்ளி போயிருந்துச்சு. அஹ், 7 நாள் தான். ஹாஸ்பிட்டல் போய் கார்டு போட்டு பார்த்தோம். ஆம், அஹ், இன்னும் ஸ்கேன்லாம் பண்ணல. அதுக்கு வெயிட் பண்ணணும். ஜஸ்ட்டு செக்கப் மட்டும்தான். ஸ்கேன் பண்ணதை சின்னதாக ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்டு போட்டு செக் பண்ணதுலேயும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பிள்ளைன்னு சொல்லிட்டாங்களா? ம். அம்மா கடவுளே, ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா. இவ்வளவு நாள் நான் இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு உயிரோட இருக்கேன்னு தெரியாம கடந்தேன். இந்த கடவுள் யான் தான் என்ன உயிரோட வச்சிருக்கான். சீக்கிரமா எடுத்துக்க வேண்டியதானே. தினம் தினம் காலைல கண்ணு முழிக்கும் போது செத்துட்டேன்னு தான் தோணுவியா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? ரேசுமா, கண்ணை திறந்து பேசவே முடியலம்மா. தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு அத்தைக்கு. சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே ஒரு படியா வருது. வாய் திறந்து பேசவே முடியல. ஆமா, மண்டெல்லாம் ரொம்ப வலிக்குது பாத்துக்கோ. காலைல இருந்துனா ஏன்டா உயிரோட இருக்கு, எப்படா இந்த கடவுள் எடுத்து பாருன்னு தோணும். ஆனா இப்பதான் புரியுது, என் பிள்ளை சந்தோஷமா வாழ்றத பார்க்காம எப்படி அந்த கடவுள் என்ன எடுத்துக்கணும்னு நினைப்பாரு. என் பிள்ளைக்காண்டி என்ன இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேன். என் பிள்ளை சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு தானே போனோம். அதனாலதான் வச்சுக்கிட்டு இருந்தாரு பாரு. நாளைக்கே செத்துட்டா கூட நிம்மதியா தான் இருப்பேன் நான்லாம். என்னத்த இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இல்ல. இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு சரியாயிரும். எனக்கோ தெரியும் அத்தை சீக்கிரமா செத்து போயிருவேன்னு. என்னம்மா? உண்மையதானே சொன்னேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை, இப்பெல்லாம் பேசாதீங்க. எனக்கு சந்தோஷம்தான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி என் பிள்ளை சந்தோஷமா வாழ்க்கைய தொடங்கி அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷமே செத்து போனா கூட நான் நிம்மதியா தான் இருப்பேன். ஏன் எந்த குறையும் இல்லாம எனக்கு நிம்மதியாவே இருக்குமா. நீங்க குழந்தை பிறந்த அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் வளர்க்குற வரைக்கும் இருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், வலி வேதனைலாம் சரியா போயிரும். ஒய் சொல்லாத ரேஸ்மா, எனக்கு தெரியும். ஆமா, வீட்டுல சொன்னியா? உன் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சொன்னாங்க? பார்க்க வராங்களாமா? இல்லாத்த, அவங்க கிட்ட சொல்லல. நேர்ல போய் சொல்லலான்னு. அதுவும் சரிதான், நேர்ல போய் சொன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா 7 நாள் தான் இருக்குன்னு தள்ளி போயின்னு சொல்ற. இப்போனே இவ்வளவு தூரம் போனா பிரச்சனைன்னு எதுவும் சொல்லலையாமா? பார்த்த ஆஸ்பத்திரியில போயிடலான்னு சொல்லிட்டாங்களோ? இந்த நேரத்துல போக வேண்டாம்ல? இல்லாத, அது வந்து என்னன்னா அணுவுக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ரேஷ்மா, அதான் அம்மா சொல்றாங்களே போக வேண்டான்னு. இரியா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கால, சொல்லுவான். என் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வாரமே வளகாப்பு முடிச்சிடலாம் தான் அம்மா சொன்னாங்க. அதுக்குள்ளதான் இங்க வந்துட்டோம். நான் நான் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு வந்தேன். எனக்காண்டி தான் 3 வாரம் கிட்ட தள்ளி போய் இதோ 4வது வாரமே வந்துட்டு. 9 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ குழந்தை பிறக்கும்னு டாக்டர்ஸ் எங்களாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது பேபியோட க்ரோத்தை பொறுத்து தான். இவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னா, ஸோ வளகாப்பு முடிச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதான் நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் அத்தை. நான் போயிட்டு வரவா? ரேஷ்மா, இரியா, அதுக்கு இல்லம்மா, வா வேண்டாம்லாம் எதுவும் இல்லை பார்த்துக்கோ. ஏன் சொல்றேனா, இப்பதானே உண்டாயிருக்கா, உடனே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமான்னு யோசிக்கேன். எது வேண்டாலும் யோசிச்சு முடிவேடு. என்னையா சொல்றது? அத்தை ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா வீட்டுல வேணா சொல்லு இந்த மாதிரின்னு, அவங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் போக மாட்டேமா. நீங்க அதை நினைச்சுலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்க தூங்குங்க, தலைவலிக்குன்னு சொன்னீங்களே. நான் போயிட்டு ரோஷன் அவரை கூட்டிட்டு வரணும், நேரம் ஆயிட்டுல.
என்னமாயா பிள்ளை அங்க இருக்கு? ஆமாமா, நான் கிளம்பும் போது சொல்லிட்டு தான் வந்தேன், சாப்பாடு கொடுத்து பாத்துக்கோங்கன்னு. சித்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா. ரேஸ்மா, பிள்ளைய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கற்பூரம் எடுத்து நீ வேண்டாம் ஐயா, கற்பூரத்தை எடுத்து பிள்ளை உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி 3 வாட்டி வாசலுக்கு வெளியே வச்சு எரிச்சிட்டு வந்துரு என்ன? அவ்வளவு தூரத்துல இருந்து ராத்திரி நேரம் கூட்டிட்டு வர பத்தியா, அதனால்தான். சரிம்மா, நீங்க பாருங்க. ரேஷ்மா போலாம். ரேஷ்மா உன்கிட்டதான் வர. என்ன பிரச்சனை? ஏன் வலி கொடுத்துக்கிட்டே இருக்க? தூங்கவும் முடிய மாட்டேங்குது, உட்கார முடிய மாட்டேங்குது, படுக்கவும் முடிய மாட்டேங்குது, வலிக்குதுமா. அம்மா அம்மா அம்மா, என்னால முடியல. அத்தை 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 அத்தை. ஹலோ, என்னம்மா தூங்கலையா? என்னமாச்சே? உடம்புக்கு என்ன பண்ணுதோ? வலிக்குது அத்தை. என்னம்மா வயிறு வலிக்கா? தெரியல. தெரியலையா? என்னடி சொல்றா? என்னம்மா பண்ணுது உடம்புக்கு? என்ன பண்ணுது? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, இடுப்பு ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம் அத்தை. இதுக்கு மேல இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு வயிறு வலிக்குதா இல்லையான்னு சொல்ல தெரியல, ஆனா பின்னாடி இடுப்பு ரொம்ப வலிக்குது. இடுப்பு கீழே இருந்து என்னால தாங்கவே முடியல. சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், இதுக்கு மேல என்னால முடியாதத. வெண்ணி எதனா வச்சு இடுப்புல ஊத்தி பாப்போமாமா? அப்பப்போ சூட்டு வலி காட்டதான் செய்யும், காலில் ஊத்தி பாப்போம், சரியாவுதான்னு சொல்லிட்டு இரு, பாட்டியை போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ அத்தை, என்னால முடியலன்னு சொல்றல அத்தை, எனக்கு வலிக்குது அத்தை, என்னால முடியலன்னு சொல்றேன். ரொம்ப நேரமாவே இருக்கு. நானும் வெண்ணி எல்லாம் வச்சு குடிச்சுலாம் பாத்துட்டேன், நான் தூங்கவே இல்ல அத்தை, தூக்கமும் வர மாட்டேங்குது. படுத்தாலும் வலிக்குது, உட்காந்தாலும் வலிக்குது, நிக்க முடியல. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருங்க அத்தை, எனக்கு ஏதோ பண்ணுது. நான் ரகுக்கு போன் பண்ணிடுவோம், அவர் வர சொல்லுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஐயோ கடவுளே, டிரைவர் வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. நானும் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டேன், இவனுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவானே. சரி நான் போன் பண்ணிட்டு வரேன், பாட்டியை கூட்டிட்டு வரேன். ரொம்ப வலிக்குதம்மா. வலிச்சுக்கிட்டே இருக்கத்த, ரொம்ப நேரமா இருக்கு, என்னால முடியல அத்தை, படுத்தாலும் வலிக்குது, என்னால முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம். சரி இரு இரு, நான் உனக்கு போன் பண்றேன், நீ அப்படியே உட்காந்துக்கிட்டே இரு. என்ன இங்கே இருமா, நான் பாட்டியை வர சொல்லிட்டு உனக்கு போன் பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க அத்தை. முன்னாடியே வலிக்குதுன்னா கூப்பிட வேண்டாமா நீ? சொல்லலாம், நான் அப்பமே கூப்பிட்டேன், நீங்க தூங்கிட்டே இருந்தீங்க. சரி ரொம்ப வேலை செய்றீங்களேன்னு சொல்லி நானே வெண்ணி வச்சு குடிச்சிட்டு காலுக்கு மட்டும் ஊத்திட்டு வந்து படுத்த தூக்கம் வரும்னு படுத்த, தூக்கமே வரல. சரி கொஞ்ச நேரம் நடந்தா கேட்கும்னு பார்த்தேன், நடக்க நடக்க வலிக்கதான் செய்யுது. இதுக்கு மேல என்னால முடியல, மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி இறுக்கிட்டு வருது அத்தை. நீ துணியை மாத்திக்கிட்டு நைட்டி எதனா மாத்திக்கிறியா? ஐயோ அத்தை, சேலெல்லாம் என்னால மாத்த முடியல, சரி இப்பவே கிளம்புவோம். சரி நான் போயிட்டு போன் பண்றேன் உனக்கு. ஐயோ போன வர எங்க வச்சேன்னு தெரியல. அத்தை அத்தை, நான் உன்கிட்ட வந்து பேசினா? உன்கிட்ட வந்து நான் ஏதாச்சும் கேட்டனா? சும்மா நொய்ய நொய்யன்னுக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. என்கிட்ட வந்து பேசாத, என்கிட்ட யாருமே பேசாத, எனக்கு பிடிக்கல. நான் என்னமா பண்ணிட்டு போறேன், விட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட வந்து நான் ஏதாச்சும் கேட்டனா? உனக்கு என்ன? சும்மா வெறுப்பிக்கிட்டு வெளியே போ, வெளியே போ. ஷாலினி, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஓய் இங்க பாரு ஷாலினி, ஷாலினி இங்க பாரு. என்கிட்ட சொல்ல மாட்டியா என்னன்னு? நான் தானே உனக்கு எல்லாமே. அப்படிதானடி? இப்ப என்ன புதுசா உனக்கு என் மேல கோபம்? காலையில வரைக்கும் நல்லா தானே பேசின, யார் என்ன சொன்ன ஷாலினிய? திடீர்னு ஏன் இவ்வளோ மூட் ஆஃப்ல இருக்கா? சொல்லும்ல, என்னன்னு கேக்குறல்ல, சொல்லுடி. ஒண்ணு இல்ல, உனக்கு என்ன? எனக்கு தண்ணி இருக்கணும் போதுமா? நீ வேண்டாம், நீ போ, நீ போன்னு சொல்றல. எனக்கு தனியா இருக்கதான் பிடிச்சிருக்கு, நீ போ, நீ வேண்டாம், நீ போய, என் கூடவே இருக்க, போ. போனா எங்க போறதா? எங்கேயாச்சும் போ, யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. பாரு, இது கூட நல்லா இருக்கே.
கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனோம்னா அப்போ பொண்ணு எல்லாம் பார்த்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பொண்ணு எப்படி உன் அளவுக்கு இருப்பாளா இல்ல உன்னை விட சுமாரா தான் இருப்பாளா என்னை விட சூப்பரா இருப்பாளா? எப்படின்னு சொன்னா என் ஃபியூச்சர் ஒய்ஃப இமேஜின் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏதாச்சும் அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷலான ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா எனக்காண்டி? ஆ எப்படி அழகா இருப்பாளா? உதட்டுல மச்சம் இருக்குமா? கன்னத்துல குழி விழுமா? வெள்ளையா இருப்பாளா கருப்பா இருப்பாளா? முடி நீளமா இருக்குமா குட்டையா இருக்குமா? எப்படின்னு எதனா ஒண்ணு சொல்லுடி. என்ன என் மூஞ்சி பார்த்துட்டு திரும்பியும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்க? ரொம்ப அழகா இருப்பாங்களோ? ச்சே, ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம்ல எனக்கு. பொண்ணெல்லாம் பார்த்துட்டியா? கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆம், எவ்வளவு நகை தருவாங்களா? ஆ பணம் ஏதாச்சும் தருவாங்களாமா உன்கிட்ட தாண்டி? ஓ, அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருவேன் என்ன? என்னை விட்டுட்டு போயிருவையா நீ? சரி போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கைய விட நீ. சரி 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 ம், நீ கைய விடு. நீ போய் நோட்டி சொன்னல நீ போவன்னு. என்னடி ஆச்சு உனக்கு? ஆ காலையில இருந்து ரொம்ப ஹாப்பியா இருந்த, இப்ப என்னன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்க. வேலைக்கு தானே போன, அங்க இருந்து ஏன் வந்த? அததானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்ன விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற. எங்கடி போ சொல்ற? போயிரு போயிருன்னா ம் இதோட எத்தனை வாட்டி சொல்ற தெரியுமா என்ன பார்த்து இந்த வார்த்தைய? நானா இருக்கும் போய் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன்டி. இதே வார்த்தையை உன்னை பார்த்து நான் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தா கூட நீ ஒரு மாசம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருப்ப தெரியுமா? உனக்கு எப்படி ஹர்ட் ஆகுதோ அதே மாதிரி தானடி எனக்கும் கஷ்டமா இருக்கும். ம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன்கிட்டதான் கேக்குறேன், என்ன திமிரா உனக்கு? அவ்வளோ நம்பிக்கையா என் மேல? இவன் சொன்ன உடனே விட்டுட்டு போயிருவான்னு சொல்லிட்டு ஆ நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த உலகத்துல இந்த ஒரே நிமிஷம் தான் இருக்க முடியும். அது உனக்கு யாரு கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுறன்னு சொல்லி இந்த கடவுள் கிடவுள் இறங்கி வந்து வரம் கொடுத்தாருன்னு வச்சுக்கேன், அந்த ஒரு நிமிஷம் உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டி உன்னை. அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நீ என்னன்னா வார்த்தைக்கு வார்த்தைக்கு வேற யார்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கோ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு இருக்கேன். கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு. உன்கிட்டதான் கேக்குறேன், பதில் என்ன? ஆ? உன்னை அப்படியே போ. என்ன பிரச்சனை? ம் யாரு என்ன சொன்னா? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? ம்ஹும். அப்புறம் என் தங்கத்துக்கு என்ன நாள் தள்ளி போயிருந்ததுன்னு சொன்னல? பீரியட்ஸ் ஆயிட்டியா? சாரிடா. நான் ஒரு அன்லக்கி பர்சன். எனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறேன். சாரி ஆதி, என்ன மன்னிச்சிருடா. நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம். அரஞ்சன்னு வச்சுக்கோ பொல்லெல்லாம். இங்க பாரு, குழந்தை இல்லைன்றதுக்காண்டி விட்டுருவானா நினைச்ச? நான் என்ன அவ்வளோ கேவலமானவன அப்படின்னு நினைச்ச? நான் என்ன குழந்தைக்காண்டி மட்டுமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? ஆ நீ என்ன என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் கூட நீ என்ன ஏதோ விளையாட்டுக்கு கிண்டலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கோ என்னை விட்டுட்டு போயிருன்னு சொல்லி. ஆனா குழந்தைக்காண்டி நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைச்ச பத்தியா? நான் அப்படி நினைக்கவே இல்லடி. இல்ல ஆதி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். என்னால உனக்கு கஷ்டம். ஒருவேளை பிரச்சனை என்கிட்டனா? ஆ அப்போ நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவியா? சொல்லு, 2 பேரும் நாளைக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் என்ன? ம் இது வரைக்கும் நீ மட்டும்தான் குழந்தை குழந்தைன்னு சொல்லி அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க. அப்கோர்ஸ் எனக்கு ஆசை இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆம், ரகு குழந்தை உண்டா இருக்கானுன்னு சொல்லும் போது எனக்கும் ஆசையா இருந்துச்சு. நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிரும் குழந்தை வரும் அப்படி இப்படின்னு சொல்லி.
பட் அதுக்காண்டி கல்யாணமான ஒரு 8 மாசத்துல 9 மாசத்துல உடனே குழந்தை பெத்துக்கணும்லாம் இல்ல. எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல சரியா. எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இருக்கு. உன்னை தாண்டி அந்த குழந்தை வேணும் அப்படின்னா அப்படிலாம் இல்ல. ம் அந்த கடவுளுக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ கொடுக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரியா. அது கிழவன் கிழவழி ஆனா கூட பரவாயில்ல, நான் ரெடி தான். உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். சத்தியமா கிண்டல் பண்ணிலாம் சொல்லல. எனக்கு நீ மட்டும் போதும்னு சொல்றேன். சீரியஸாவே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நீ சொல்லு, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னா நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம் நீ என்ன லூசா? அப்ப நீ பேசுறது அப்படிதானே இருக்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. ஈஸியா சொல்லிடுற என்னை விட்டு போன்னு சொல்லி. எங்க போகணும், எங்க போவேன் சொல்லு. விட்டுட்டு போறதுக்காண்டி தான் கல்யாணம் பண்ணேன் நானு. இந்த மாதிரி பேசாத ஷாலினி, எனக்கு சீரியஸாவே வலிக்குதுடி. நான் ஒன்னும் இந்த ரோட்ல இருக்க செடி மரம் கொடி கல்லு அந்த மாதிரி விஷயம் இல்ல. எனக்கு உயிர் இருக்கு. எனக்கு நீ பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் வலிக்குது. எனக்கு புரியுது நீ ஒரு ஒரு மாசமும் எதிர்பார்க்கிற, நடக்கலன்றப்போ உனக்கு வருத்தமா இருக்குன்று. அதுக்காண்டி என்ன விட்டுட்டு போன்னு சொல்ற. எப்படி உனக்கு எப்படி மனசு வருது? ஓ, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன். ஆ சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற. நீயா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணிக்கிற. என்ன மேடம் ரெடியா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? சொல்லுங்க மேடம், வாயத்தை வந்து பதில் சொல்லுங்க. உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? ஆ சாரி, எனக்குலாம் ஒண்ணும் தேவையில்லை போ. தெரியாம பேசிட்டேன். மாசம் மாசம் இந்த குத்து தண்டி நடக்குது. மரியாதையா பெயர் சொல்லிட்டேன். இங்க பாரு ஷாலினி, நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயம் எல்லாம் கிடைக்கணும்னு இருக்குன்னா கிடைக்கும். சில கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் நம்புறேன். அவ்வளவுதான். நீ உனக்கு குழந்தை மட்டும்தான் முக்கியம் நீ நினைக்கிறியா? ம் அந்த குழந்தை வளர்றதுக்கு காரணம் கூட இருக்கலாம்ல. நம்ம 2 பேரும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் தர ஒரு ஸ்பேஸா கூட இருக்கலாம்ல. ஆ இங்க பாரு, சின்ன குழந்தை மாதிரி நீயே உட்காந்து அழுதுட்டு இருக்க. உன்னை பாத்துக்கிறதுக்கே என்னால முடியல. இதுல இன்னொரு குழந்தை வந்து அந்த குழந்தை சரியா பாத்துக்க முடியாம போச்சுன்னா அதுக்கான காலம் வரணும்ல. அதனால இந்த கடவுள் நம்மள வெயிட் பண்ண வைக்கிறாரோ என்னமோ. அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. நீ ஒரு ஒரு மாசமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏன்டி கஷ்டப்படுத்துற? நீயும் கஷ்டப்படுறது இல்லாம என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறடி. இப்படி பண்ண மாட்டேன். இததான் சொல்ற. உனக்கு நான் மட்டும் போதாதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ம் ஆனா எனக்கு அப்படி இல்ல ஷாலினி. எனக்கு நீ மட்டும் போதும் தான் நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷம் குழந்தை வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு என் ஷாலினி கூட இருக்காளா அது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நீ அப்படி நினைக்க மாட்டேங்கிறியே. ஏன்? நான் உன்னை சரியா பாத்துக்கலையா? என்கிட்ட இருந்து வர அன்பும் காதலும் உனக்கு பத்தலையா? இல்ல உனக்கு அது சரியா கொடுக்கலையா? உம், நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு சொல்லுடி. எனக்கு பயமா இருக்கு. ஒரு ஒரு வாட்டியும் நீ போன்னு சொல்லும் போது என்னைய தாண்டி எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆ லூசடா நீ. பிடிச்சதுனால தானே உன் கூட வாழணும்னு சந்தோஷமா நினைக்கிறேன். நீ எங்க வாழ்ற என் கூட? குழந்தைன்னு குழந்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் நடுவுல வாழவே இல்ல. நீ யோசிச்சு பாரு, 2 பேரும் இப்போ சந்தோஷமா உட்காந்து பேசணும்னு சொல்லி. ம்ஹும். அதையும் மீறி நம்ம உட்காந்து பேசுறோம் அப்படின்னா கடைசியா டாபிக் கொண்டு போய் எங்க தெரியுமா முடியுது? குழந்தை இல்லைன்னு சொல்லி. பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே. குழந்தை மட்டும் லைஃப் இல்ல ஷாலினி, அதை தாண்டி நிறைய இருக்கு. நம்ம 2 பேரும் நம்மளுக்கான லைஃப நம்ம வாழணும்டி. நம்மள தாண்டி என்னடி இருக்கு? ஆ எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன், போதும். இங்க பாரு, குழந்தைலாம் வரும்போது வரட்டும். ஏன் நீயா போட்டு கஷ்டப்படுத்திக்கிற உன்ன? இப்போ சொல்றேன், எனக்கு நீ மட்டும் போதும். நீ மட்டும், நீ மட்டும்னா நீ மட்டும்தான். உனக்கு எப்படி எல்லாம் தெரியல. எனக்கு நீ மட்டும்தான் போதும். அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி குழந்தைய நினைச்சு அழுதுட்டுலாம் இருக்காத. என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல உன்னை இந்த மாதிரி. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, ஷாலினிக்கும் ஆதிக்கும்
குழந்தை இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வெளிய 1000 பேர் இருப்பாங்க. ஏன் என் அம்மாவை கூட இருக்கலாம். எனக்கு அதுல கவலையே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? குழந்தை இல்லைன்னா நம்ம 2 பேருக்கான ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும் அது. ரொம்ப அழகா இருக்கும். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? ம் எல்லாரும் பிளான் பண்ணி தள்ளி போடுவாங்க. குழந்தை வேண்டாம். குழந்தை வந்துட்டா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க நெருக்கம் குறைஞ்சிரும்னு. ஆனா நம்மளுக்கு பாரு, அந்த கடவுள் வரமா கொடுக்கறாருடி அத. நீ அதை என்ஜாய் பண்ண மாட்டேங்கிற. ஆ, இந்த மாதிரி பண்ணாத ஷாலினி. எனக்கு பிடிக்கல. சாரி ஆதி. சாரி எல்லாம் வேண்டாம். இனிமே இப்படி பண்ணாத. அவ்வளவுதான். நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நீ என் கூட இருக்கிறதுல உனக்கு ஹாப்பியா இல்லையா? ஆ, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இந்த ஆன ஆவணெல்லாம் வேண்டாம். எனக்கு குழந்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. நீயும் யோசிக்காத. கிடைக்கும் போது கிடைக்கட்டும். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இருக்கிற வேலையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு உன் கூட மட்டும் இருக்கணும்னு மட்டும்தான் என்னோட நினைப்பு ஃபுல்லா இருக்கு. அதுக்கான வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ குழந்தை 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 வந்துட்டா நம்ம 2 பேருக்குள்ள இந்த நெருக்கமே இருக்காதுடி. உனக்கு அதுதான் வேணுமா? ம் சொல்லு. அப்பனா வா குழந்தை பெத்துக்கலாம். வா. சி போடா. சீரியஸா தாண்டி சொல்றேன். வா பெத்துக்கலாம். ஆமா, வானோன்னு வந்துரும் போல. போடா. என் தங்கமே. லவ் யூ டி. ம். மூஞ்ச பாரு. லவ் யூங்கிறேன். ஊவா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே அப்படியே போடி. எனக்கும் இது ஓகே தான். ம், ம். சரியான லூசு.